ஐஸ்கிரீமா திருவிழால எங்க ஓகேவா இதே வாங்கிக்கோ அவங்க கையில் எப்படி இவ்வளோ நீட்டு வளர்ந்தது இடுமுடியா தர்ஷம் பிடிச்சி இழுத்து விட போறோம் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கீங்களா தன்ஷி எங்க பாரு சர்வேஷ் காட்டு சர்வேஷ் குட்டியே ஹாய் யாருக்கு இங்க எடுத்துட்டு வாடா யாருக்குடா நான் தான் கேட்டேன் பாருங்க அன்னதான சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க சர்வேஷ்ரா சர்வேஷ் எங்கடா உட்காந்துருக்க சர்வேஷ் குட்டி தீமிதி பார்த்தாச்சு சர்வேஷ் குட்டி தீமிதி பார்க்க வந்தியா சர்வேஷ் சிரிக்கிறான்டா லைட்டா வருது ஸ்மைல் வருது சர்வேஷ் இது வாங்கிமா வேணுமா ஓகேவா இதே வாங்கிக்கோ அவங்க கையில் தர்ஷன் காட்டு என்ன வாங்கிருக்க பாருங்க தர்ஷன் துப்பாக்கி வாங்கியிருக்கான் இங்க பாரு ஸ்வேதா சர்வேஷ் காருங்க சசி எல்லாருக்கும் 10 ரூபாயில ஐஸ்கிரீம் எடுத்துட்டு ஐஸ்கிரீமா திருவிழால எங்க சர்வேஷுக்கு ஒரு கோன் ஐஸ் எல்லாருக்கும் கோன் ஐஸ் ஒரு நாள் தானே விடு 2 கோன் எடுத்துடு தன்ஷி வாங்கிட்டு போய் கொடுத்துருவா தன்ஷி நீ போய் கொடுத்துருவா ஞாபகம் இருக்கா கூட போட்டோ ஞாபகம் ஐஸ்கிரீம் வச்சு கடை தெருவெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க. நம்ம ஊர் இளைஞர்கள் கடை தெருவை கொஞ்சம் அந்த தெருவுக்கு எடுத்துட்டு போற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. இந்த கடை தெருவெல்லாம் அந்த சிமெண்ட் ரோடு மாதிரி எடுத்துட்டு போகிறது தீக்குழி பக்கம்.
தன்சி இப்ப வளையல் போட்டு ஆல்ரெடி வாங்கியாச்சு. நம்ம என்ன வாங்கியிருக்கான்? ரித்தீஷ் என்ன வாங்கியிருக்கான்? ரித்திக்கு என்ன வாங்கியிருக்கான்? ரித்திக்கு நீ என்ன வாங்கியிருக்க? என்னடா 6 கார் வாங்கியிருக்கான் ரித்திக்கு. எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. எனக்கு எது வேணாம் போதும். அவ்வளோதான், வீட்டுக்கு போலாமா? பாபி பொம்மை எடுத்து கொடு. நல்ல கலரா எடுத்துக்கோ சசி. சர்வீஸ் போதும் போதும். அதுல பிங்க் எடுத்துக்கோ, நல்லா இருக்கும். சர்வேஷுக்கு அக்கா வந்து பால் வாங்கி கொடுக்குறாங்க. சூப்பர். சர்வேஷுக்கு 2 பொம்மை. இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமான நிகழ்ச்சி நடைபெறுவதால் தயவு செய்து அந்த கடை போட்டு எட்ட எடுத்துருங்க. நம்ம ஊர் இளைஞர்கள் எல்லாம் போய் அந்த கடையை கொஞ்சம் நவுத்து. இன்னும் பொம்மை வாங்கிடணுமா? இன்னும் வேணுமா பொம்மை? இன்னும் சிறிது நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் பாட்டு கச்சேரி ஆரம்பிக்க போறாங்க. தீமிதி முடிஞ்சா? தீமிதி முடிஞ்சிச்சு. பாட்டு கச்சேரி ஸ்டார்டட். தீமிதி முடிஞ்சிச்சு. இன்னொரு 1/2 hour பாட்டு கச்சேரி ஸ்டார்டட். ஏன் சுவேதா உருன்னு வரும்? மோதிரம் வேணுமா? கவரிங் மோதிரம் இருக்கு. தீமிதி எங்க ஊர்ல முடிஞ்சு போச்சு. திருவிழா க்ளோஸ்டு. இதுக்கப்புறம் பாட்டு கச்சேரி வேற லெவலில் என்ஜாய் பண்றோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து பாட்டு கச்சேரியை வேற லெவலில் பார்க்குறோம். நன்சி போ. நம்ம வண்டியில் யார் யார் வர்றது? யா வீட்டுக்கு போங்க, என் வண்டி எடுத்துட்டு வரேன். தர்ஷனை பாருங்க, 2 பொம்மை அடம் முடிச்சு வாங்கிட்டான். காட்டு பொம்மையை காட்டு. போ. கோவிலில் வாங்கிட்டு வந்த அன்னதானம் சாப்பாடு இப்போ தான் சாப்பிட போகிறோம். டைம் பாருங்க, 7 மணி ஆயிடுச்சு. எல்லாம் எங்கே கிளம்புறீங்க? பாட்டு கச்சேரிக்கா? வேட்டு சட்டை போட்டுக்கடா. சரி, ஷர்ட் அதே போட்டுக்க. பேண்ட் இருக்கு பாரு. அடுத்து இப்ப எல்லாரும் பாட்டு கச்சேரிக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சீக்கிரம் சாப்பிடுங்க, டைம் வந்து 7 ஆயிடுச்சு. உளுந்து வடை, கடலை வடை, பிரியாணி பாருங்க.
தீ மீதி முடிச்சு வந்ததுக்கப்புறம் பசங்க ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டாங்க. எல்லாம் ஒரு டாப்பு ஒரு லெகின் போட்டாச்சு. இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க? தர்ஷன் உடையா எங்கே கிளம்பிட்டீங்க? தர்ஷன் எங்கே கிளம்பிருக்கா? பாட்டு கச்சேரி இல்லையா? போலாமா? திரும்ப முடியெல்லாம் காட்டுங்க. எவ்வளோ நீட்லாம் முடி வளர்ந்துருக்கு ஒரே நல்லா 2 பேருக்கும். ஆ எப்படி இவ்வளோ நீட்டு வளர்ந்தது? இடு முடியா? தர்ஷம் பிடிச்சி இழுத்து விட போறான். இப்ப ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கீங்களா? வேணாம். சரி எல்லாம் கோயிலுக்கு கிளம்பியாச்சா? டைம் 8 ஆயிடுச்சு. போயிட்டு பாட்டு கச்சேரி பார்த்துட்டு வந்துடலாம். தர்ஷு விடுறா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எல்லாருமே தீ மீதி முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ பாட்டு கச்சேரிக்கு கிளம்பிட்டோம். டைம் வந்து இப்போ ஒரு 8 மணி போல் ஆகுது. ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பாருங்க ட்ரெஸ் வந்து எல்லாம் மாற்றிட்டாங்க. தீ மீதிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, பாட்டு கச்சேரிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. சரி கிளம்புங்க. ம் தர்ஷன் எடுத்துட்டு போறா. தர்ஷ போ. லேடிஸ் தான் கேட்கவே இல்லமா. என்னது வருஷம் எங்க ஊர்ல கோவில் திருவிழா இப்படிதாங்க நடக்கும். நான் தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். எங்க ஒபைத்தன்னைக்கு அம்மன் எப்படி வீதி உலா வராங்க, அடுத்து தீமிதி திருவிழா, நெக்ஸ்ட் பாட்டு கச்சேரி எல்லாமே நான் தொடர்ந்து இந்த வருஷம் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஷூட் பண்ணி என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணிட்டேன். ஃபைனலா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, கோவில் ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் அவங்க ரொட்டீன் ஒர்க் பாக்குறதுக்கு கிளம்ப வேண்டியதா. ஃபர்ஸ்ட் டே இப்போ அக்கா மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போறதுக்காக பசங்களை இங்கே விட்டுட்டு கிளம்புறாங்க. மதியம் வந்து அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம ஊர்ல இருந்து பக்கத்து ஊர் தாங்க, நெய்வேலியில தான் ஒர்க் பண்றாங்க, NLCல. அடுத்து நானும் இப்ப ரெடி ஆகணுங்க. நான் போயிட்டு உடனே பசங்களை ஸ்கூல் அனுப்புறதுக்கு வீட்டுக்கு நான் சீக்கிரம் போய் ஆகணும். இங்க இருந்து சிதம்பரம் போறதுக்கு 30 கிலோமீட்டர் ஆகும். இப்போ 6 மணிக்கு நான் கிளம்புனாதான் 7 மணிக்கு வீட்டுக்கு போக முடியும். திரும்ப 7:30 மணி 7:45 நான் சமைச்சு முடிக்கணும். பாப்பாவுக்கு 8:30 மணிக்கு வேணும் வந்துடும். அதனால பசங்களை சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல் அனுப்பணும்.
அனுப்பணும். இப்ப ரெடி ஆயிட்டேன். தர்ஷனுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு, பாப்பாக்கு மட்டும் மிட் டர்ம் எக்ஸாம் நடக்குது, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம். அதனால ஸ்கூல் லீவ் போட முடியாது. எக்ஸாம் நடக்கிறதுனால இன்னைக்கு போயிட்டு ஸ்கூல் அனுப்பியே ஆகணும். மார்னிங் எக்ஸாம், ஈவினிங் எக்ஸாம், 2 எக்ஸாம் ஒரு நாளைக்கு வைக்கிறாங்க. அதனால போயே ஆகணுங்கிறதுனால காலையில இப்ப கிளம்பியாச்சு. பசங்களுக்கு கோவில்ல வாங்கியிருந்த திங்ஸ், அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. டிக்கில பாதி இருக்கு, முன்னாடி பாதி வச்சுக்கிட்டேன். நம்ம வீட்ல இருந்து வரும்போது வழியில பாருங்க, அழகா முருகரை சந்திச்சுட்டு போற மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா முருகருடைய வாகனமே மயில் வாகனம் தான். அழகா காலையிலே மயில் தொகையை விரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு மயில். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி லைவா பார்க்கும்போது பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். எங்க வீட்ல இருந்து அம்மா வீட்ல இருந்து அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க. அந்த ரோடு தான், கத்தாழ ரோட்டுக்கு வர்ற பாதியில இங்க நிறைய மயில் வந்து இருக்கும். நம்ம ஊர்ல நிறைய மயில் இருக்கும். இன்னைக்குதான் நான் லைவா தோகை விரிச்சு ஆடிட்டு இருக்கிறத இன்னைக்குதான் நான் லைவா பார்த்தேன். அதை உங்களுக்கும் காமிக்கணுங்கிறதுக்காக உடனே நான் மொபைல் எடுத்து ஷூட் பண்ணேன். அங்க இருந்து இப்ப சிதம்பரம் வந்தாச்சுங்க. சிதம்பரம் வந்ததும் நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு. இங்க போயிட்டு பாப்பா வந்து பேஸ்ட் இல்ல, பல்லு விளக்க பேஸ்ட் வாங்கிட்டு வாமான்னு சொல்லியிருந்தேன். பாப்பாவும் பேஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டா. இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டுல டெய்லி வந்து பால் வாங்கிட்டு இருக்கோம். காலையில 6:30 மணிக்கெல்லாம் பால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பக்கத்து வீட்டுல சொல்லிட்டே போயிருந்தேன், இது போல நாங்க வர லேட்டாவும் பால் மட்டும் நீங்க வாங்கி வச்சிருங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களையும் செம்புல வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. பால் பாப்பா வந்து வாங்கிட்டு வந்துட்டா. இதுக்கப்புறம் ஃபாஸ்டா கிச்சன்ல போயிட்டு சமைக்கிற வேலையை பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்கு போடணும். பாப்பாவை வந்து குளிக்க வச்சு தலை சீவி சாப்பாடு கொடுத்து ஸ்கூல் அனுப்பணும். நிறைய ஒர்க் இருக்கு. இங்க இருந்து நேத்தி போகும்போதே பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் வேணுங்கிறதுனால நான் வாஷிங் மிஷின்ல துவைச்சு வீட்டுக்குள்ளேயே ஒரு கயிறு மாதிரி கட்டி அதுலயே கொடியிலே போட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா வாஷிங் மிஷினுங்கிறதுனால ட்ரை ஆகி தான் வந்து ட்ரெஸ் இருக்கும். அது கொஞ்சம் உணர்ந்தாலே போதும். அதே போல காய வச்சுட்டு போயிட்டேன். இப்ப யூனிஃபார்ம் சூப்பரா காஞ்சி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இப்ப கொடியெல்லாம் அவுத்துட்டேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. தம்பிக்கு லீவுங்கிறதுனால நோட்லாம் எடுத்து வச்சுட்டு எழுதிட்டு நிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் எடுத்துட்டு போறதுக்காக வாட்டர் பாட்டில், பாக்ஸ் எல்லாமே பாப்பா எடுத்துட்டு வந்து வச்சுட்டா. இதுக்கப்புறம் சமைக்க வேண்டியதான். சிம்பிளா தான் சமைக்க போறேன். இன்னைக்கு ஊருக்கு போய் வந்ததுனால சிம்பிளா இட்லி சுட்டு சட்னி தான் வைக்க போறேன். சாப்பாடுலாம் செய்யல. சாப்பாடு செய்ய லேட் ஆகும். டைமே 8 மணி போல ஆயிடுச்சு. அதனால சமைக்கணுங்கிறது ரொம்ப டைம் ஆகும். சாப்பாடு செய்யறது இது செய்யறது, ஏன்னா சாப்பாடு வேகறதுக்கே டைம் ஆகும். சிம்பிளா இட்லி சுட்டு சட்னி வச்சு கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு இப்ப பாப்பாவும் கிளம்பிட்டா. நேத்து தீமிதி திருவிழால வாட்சி வந்து புதுசா வாங்கியிருந்தாங்க மேடம். அந்த வாட்சி தான் கையில கட்டிட்டு போறாங்க. வாட்சி வந்து அக்கா வாங்கி கொடுத்திருந்தாங்க தம்பிக்கும் பாப்பாவுக்கும். எங்க ஊர் கடலூர் மாவட்டம் கத்தாழை கிராமம் தீமிதி திருவிழால நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா, அறவா இருக்கும் போது காலையில போய் என்னால வீடியோஸ் எடுக்க முடியல. ஏன்னா அன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு. நான் ஈவினிங் 3 மணிக்கே தான் ஸ்கூலுக்கு போய் பாப்பாவை கூட்டிட்டு தீமிதிக்கே வந்தா. ஆல்ரெடி தெரியும், போன வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க. எங்க ஊர் கோவில் திருவிழாலாம் இப்படிதான் இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த விளாக்ல சந்திக்கலாம். பாய்.